நான் கேட்கிறேன், எடிட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாருல ஒருத்தர், இத்தனை வருஷமா எங்க போயிருந்தாரு? அவரும் உடந்தை தானே. இது சைபர் கிரைம் கூட சொல்லலாம்ல. அவர் எப்படி உடந்தையாவாரு? அவர் தானே பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கு சீமான் அவர்களை பார்த்து அவர் பாருங்க பொய் சொல்றார், ஆமைக்கறி கிடையாது, அவர் அங்க போல இங்க போல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருணா போன வாரம் தான் இதெல்லாம் சொன்னாரா? இந்த போட்டோ என்ன 10 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சா? இதை வச்சுதானே இத்தனை நாளா அவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவ்வளவு நாளா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம் இருந்திருக்கு, அதனாலதான் சும்மா இருந்தீங்க. இந்த சர்ச்சை ஆகும்போது தானே இதை பத்தி பேச முடியும். திடீர்னு இதை பத்தி எடுத்து பேச முடியுமா? சர்ச்சை ஆகும்போதுன்னு சொன்னீங்களா, எது சர்ச்சை எனக்கு சொல்லுங்க. பெரியார் இஷ்யூ ஆச்சு. அப்போ பெரியாரை பத்தி பேசினதுனால இப்ப இந்த போட்டோவை பத்தி பேசுறீங்க, அப்படித்தானே இருக்கு நீங்க சொல்றது? இவ்வளவுதான் உங்க யோகியமா? அப்ப உண்மையை கொண்டு வரணும்ன்றது உங்க நோக்கம் கிடையாது. நீ பெரியாரை பத்தி பேச, நீங்களே யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜெயின் ஜக்குன்னு ஜால்ரா குர்சி நம்பர் 1 இருந்துகிட்டு இப்ப நீங்க சீமானை பார்த்து முன்னுக்கு பின்முறையாக பேசுகிறான்னு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு எல்லாம்? இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கட்சிகளான எந்த கட்சிகளுமே போட்டியிட தயங்கும் போது சீமான் அவர்கள் மட்டும் நிக்கிறாரு, போட்டிடுறாரு. இன்னைக்கு திமுகவுக்கு அங்க அதிமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல 2 கட்சியும் போட்டி போட்டு இருந்தால் இருக்கிறத விட அதிகமான நெருக்கடி. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒதுக்கிட்ட பிறகு நாத்தாக்கா மட்டுமே போட்டிட்டு 10% ஓட்டு வாங்கிட்டாலே இந்த திமுகவுக்கு பெரிய அடின்னு தான் அண்ணன் சொல்லுவாரு. அதுவும் இந்த பெரியார் பத்தி இவர் பேசுறாரு, இதைத்தான் நாங்க பெருசா பேச போறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவர் வாங்கிட்டாரு. அப்போ அதெல்லாம் மக்களுக்கிட்ட எடுபடலை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவங்க கிட்ட தோத்து போனா கூட பரவாயில்லைங்க, தோத்து போறது கிடையாது, இப்படி ஜெயிக்க போறாங்க. பட் இவங்க கிட்ட இவரை இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. ஏன்னா இப்ப அந்த பெரியார் இஷ்யூ தான் அங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஈரோடு வேற அது அப்படி இருந்துச்சு. அங்கேயே இவ்வளவு தூரம் பேசியும் நான் அதிக வாக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வாங்க தான் போறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். சார், சீமான் அவர்கள் பெரியார் சர்ச்சை இதைதான் தொடர்ந்து 2-3 வாரங்களாக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போட்டோ பிரபாகரன் அவர் கூட இருக்க போட்டோ அது சீமான் கிடையாது, அது போட்டோஷாப் எடிட். 15 வருஷம் முன்னாடியே நான் போட்டோஷாப் எடிட் பண்ணி அதை மாத்திட்டேன் அப்படின்லாம் ஒரு இயக்குனர் சொல்லியிருந்தாரு. சீமான் அதுக்கு அதை விடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தாரே தவிர அதுக்கு அது எந்த மறுப்பு இதுவும் பதிலும் சொல்லலை. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? ஆமா, இன்னைக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ட்ரம்பே இதை தான் கேட்டுனுக்கிறாரு. அந்த ஏஐ தொழில் மட்டும் 500 பில்லியன் கொடுத்துக்கிறாருல, இதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், வேற வேலையே கிடையாதா? நான் கேட்கிறேன், எடிட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாருல ஒருத்தர், இத்தனை வருஷமா எங்க போயிருந்தாரு? எங்க மார்ஸ்ல ஏதாவது ஆராய்ச்சி பண்ண போயிருந்தாரா, இல்ல மூன் லேண்டர்ல இருந்தாரா? இந்த ஊர்ல தானே இருந்தாரு. அப்பெல்லாம் ஏன் சொல்ல? இப்ப திடீர்னு என்ன அவருக்கு சொல்லணும் அப்படின்னு? அப்ப இவ்வளவு நாளா அந்த ஃப்ராடுக்கு இது ஃப்ராடு அப்படின்ற பட்சத்துல அவரும் உடந்தை தானே. இது சைபர் கிரைம் கூட சொல்லலாம்ல. அவர் எப்படி உடந்தையாவாரு? அவர் தானே பண்ணி கொடுத்தாரு. அவர் தானே பண்ணி கொடுத்தாரு. இப்போ இவராது யாரோ பண்ண சொன்னாருன்னு வச்சுப்போம், பண்ணி கொடுத்தது யாரு? அவங்க தாங்க முதல்ல. சார், ஒரு திரைத்துறையில ஒர்க் பண்ற ஒரு டிசைனர், ஒளிப்பதிவாளர் அப்படின்னா போய் வேலை செய்யும்போது செய்ய தான் போறாங்க, காசு கொடுத்தா பண்ண போறாங்க. அதாவது நீங்க ஒரு சினிமா எடுக்கிறீங்க, அந்த சினிமால நீங்க அப்படியே சிங்கத்து மேல நிக்கிற மாதிரி ஒரு சீன் வேணும், அதுக்கு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அது ஓகே. நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகள், இந்த ஃபர்ஸ்ட் லுக் இப்போ இந்த இதுல கூட ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, நான் ஆணையிட்டால் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்ணீங்க கூட ஓகே. இது அவரோட இவர் இருக்கிற மாதிரி அப்படின்னு நீங்க ஒரு போட்டோஷாப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப இதை என்னன்னு சொல்றது? இவ்வளவு நாளா சும்மா இருந்ததே பெரிய தப்பு. இன்றைக்கு சீமான் அவர்களை பார்த்து அவர் பாருங்க பொய் சொல்றார், ஆமைக்கறி கிடையாது, அவர் அங்க போல இங்க போல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருணா போன வாரம் தான் இதெல்லாம் சொன்னாரா? இந்த போட்டோ என்ன 10 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சா? எத்தனை வருஷமா இருக்குது? இதை வச்சுதானே இத்தனை நாளா அவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இத்தனை நாளா நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? இத்தனை நாளா தெரியாதா அவங்களுக்கு? அந்த கேள்வி கேட்கணும்னு தெரியலையா? இன்னைக்கு அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இதெல்லாம் நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏதோ போன வாரம் நான் கண்டுபிடிச்சேன், இது அதுக்கு முந்தின வாரம் கண்டுபிடிச்சேன் எல்லாம் சொல்லல. இவ்வளோ நாளா தெரிஞ்சு வச்சுக்கின்னு சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்களும் அவருக்கு உடந்தைன்னு தானே அர்த்தம். ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது பொதுவா சொல்றேன் நான். அப்போ அந்த குற்றத்தை பத்தின ஏதோ ஒரு தகவல், எவிடன்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்க எதுக்கோ விட்னஸா இருந்திருக்கீங்க, அது பத்தின விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்க சொல்லாம இருந்தாலும் அதுவே தப்பு இல்லையா?
திடீர்னு நீங்க வந்து சீமான் பொய்யர், அவர் ஏமாற்றிருக்காரு, அப்படி இப்படி இப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க. அப்ப இவ்வளவு நாளா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம் இருந்திருக்கு, அதனாலதான் சும்மா இருந்தீங்க. அங்கேருந்து ஒருத்தர் சொல்றாரு, அதாவது பிரபாகரனோட சொந்தக்காரன் ஒருத்தர், அவர் அப்படி எல்லாம் அது மாதிரி இல்ல அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் அவரு இப்பதான் வந்தாரா மார்ச்ல இருந்து? ஓகே, இந்த சர்ச்சை ஆகும்போது தானே இதை பத்தி பேச முடியும். திடீர்னு இதை பத்தி எடுத்து பேச முடியுமா? சர்ச்சை எதனால ஆகுது? நல்லா கேட்டீங்க நீங்க. சர்ச்சை ஆகும்போதுன்னு சொன்னீங்களே, எது சர்ச்சை எனக்கு சொல்லுங்க. பெரியார் இஷ்யூ ஆச்சு. ஓ, அப்ப பெரியார் இஷ்யூல அப்பதான் நீங்க அவரை பத்தி பெரியார் இஷ்யூ ஆச்சு. இவங்க வந்து போட்டோ லீக் பண்ணாங்க. இது வந்து நான் எடிட் பண்ணேன். போட்டோவை லீக் பண்ணல. பெரியார் இஷ்யூ அது தனி ட்ராக்ல போய் நிக்குது. இந்த போட்டோ இவங்க சொல்றபடி பார்த்தா 15 வருஷத்துக்கு மேல இருக்கு. ரைட்டா? அப்போ பெரியார பத்தி பேசினதுனால இப்ப இந்த போட்டோவை பத்தி பேசுறீங்க, அப்படிதானே இருக்குது நீங்க சொல்றது. அப்ப பெரியார பத்தி பேசலன்னா நீங்க இதை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. அப்போ இவ்வளவுதான் உங்க யோக்கியமா? அப்ப உண்மையை கொண்டு வரணும்ன்றது உங்க நோக்கம் கிடையாது. நீ பெரியார பத்தி பேசுற, அதனால நான் வந்து இதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னா காமெடி பண்ணாதீங்க தம்பி. இது வந்து இப்ப திமுக திக உடைய ஒரு வேலை தான் அப்படின்னு தான் உங்களுடைய கருத்து. திமுக திக உடைய வேலை அதெல்லாம் நான் சொல்லலைங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்ப பெரியார பத்தி பேசினா உடனே நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் நோண்ட ஆரம்பிப்பீங்களா? சரி, நான் ஒண்ணு கேட்கவா? பெரியாரை எதிர்த்து சீமான் அவர்கள் பேசுவது இன்னைக்குதான் முத தடவையா பேசுறாரா? இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கார் பொது விவாதங்கள்ல அது மாதிரி பேசும்போது. அப்ப எதிர்த்தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க பெரியாரை வந்து உங்க தலைவர்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது மாதிரி பேசுறீங்களே அப்படின்றது ஏற்கனவே நடந்திருக்கின்றது. அப்பெல்லாம் வந்து இன்னும் ஒரு பெரியாரை எதிர்த்து பேசுறார். அப்பெல்லாம் வந்து இது போட்டோ உண்மையா பொய்யா, ஆமக்கரி உண்மையா பொய்யா, AK-72 உண்மையா பொய்யா, அதெல்லாம் உங்க கவனத்துக்கு வரல. இப்ப மட்டும் தான் வருது. சரி, நான் கேட்கிறேன், சீமான் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறார், முன்னுக்கு பின் முரணா பேசுறாருன்னு இன்னைக்குதான் அவர் பேசுறாரா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசினது இல்லையா? எல்லா விஷயமே அப்படிதான் பேசுறாரு. அப்ப ஏன் அப்பெல்லாம் சும்மா இருந்தீங்க? இவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறாருன்னு சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை. ஐயோ விவசாயம், அது இல்லைன்னா நம்மளாம் சோறு திங்க முடியுமா, இப்படி விவசாயிகளை அழித்து இது மாதிரி பண்றாங்களே அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இன்னைக்கு அதே சேலம் சென்னை 8 வழிச்சாலை இப்ப என்ன விரைவு சாலைன்னு மாத்திட்டாங்களா? இப்ப எதுவுமே வாய் திறக்காம இப்ப வந்து விவசாயம் நாசமா போகாதா, இப்ப வந்து நெல்லெல்லாம் விளையாம போயிடாதா, இப்ப வந்து அந்த இதே பிட்வீன் சேலம் சென்னை தான். அதுக்கு சும்மா இருந்துக்குன்னு பரந்தூர்ல என்னங்க இது கட்டமைப்பு வேணும், நாடு முன்னேறணும், இது மாதிரி வந்து நீங்க இதெல்லாம் எதிர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதே வாயில இங்க கோஷம் போட்டுக்கிறாங்களே. அப்போ இவங்கெல்லாம் போயிட்டு சீமான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் போது ஒரு யோகியதமான கேள்வி கேட்கறதுக்கு. ஜனநாயக நாட்டில் யார் ஒன்னா கேள்வி கேட்கலாங்க. காமன் மேன் நான் சொல்றது, இந்த ஓட்டு மட்டுமே போட்டுட்டு ஒண்ணு இல்லாம போறான் பாருங்க, அந்த காமன் மேன் யார ஒன்னா கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க, இல்ல ஒரு கட்சியில் இருக்கீங்க, இல்ல ஒரு NGO வச்சு நடத்துறீங்க, இல்ல ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படின்னு கேள்வி வருகின்றது. நீங்க என்னைக்குமே ஒரே மாதிரியா இருந்து விவசாயம்னா விவசாயம் தாங்க, அந்த வேற எதுக்கும் நீங்க அதை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா ரைட்டுப்பா, இவர் சரியா கேட்கிறாரு. நீங்களே வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜெயின் ஜக்குன்னு ஜால்ரா கோஷ்டி நம்பர் 1 இருந்துக்கின்னு இப்ப நீங்க வந்து சீமானை பார்த்து முன்னுக்கு பின்முரணாக பேசுகிறான்னு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு எல்லாம்? நீங்க எல்லாம் கேள்வியே கேட்க கூடாது. உங்களுடைய பாஸ்ட் எடுத்து பார்த்தா சந்தி சிரிக்கும். நீங்க உட்காந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க சீமானை போயிட்டு. நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன், இவர் வந்து இன்கன்சிஸ்டன்ட், முருகனை வந்து முப்பாட்டன் வாரு, அவர்களை வேல் இருக்குது, தீவிரவாதின்னு வாரு, இப்படி எல்லாம் பேசி நிற்கிறாரு அப்படின்னு நான் ஆரம்ப காலத்துல பத்திரிகையாளர் வந்து சீமான் அவர்களை கேள்வியே கேட்க கூடாது அப்படித்தான் உங்க ஸ்டாண்டு. கேட்கறதுக்கு உனக்கு ஒரு யோகியதை வேணும், காமன் மேன் கேட்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு சார்புடையவராக இருக்கும்பொழுது அப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா அப்போ உங்க பாஸ்ட் என்னன்னு நான் கேட்பேன், உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கேட்பேன். அதான் சொல்லிட்டேன்ல, காமன் மேன் யாரோ ஒன்னா கேள்வி கேட்கலாங்க. மற்றபடி நீங்க வந்து நிரஞ்சன் ஒரு ஊடகவியலாளராக கேள்வி கேட்கும் போது அப்பா அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்றீங்க, நீ என்ன லட்சணத்துல பேசினேன்னு நான் கேட்பனா மாட்டேன்னா. இப்போ இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது இவங்க அவங்கள பார்த்து ஊழல் வாங்க, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ ஊழல் நடக்கலையா, உங்க ஆட்சியில ஊழல் நடக்கலையா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இந்த மின்வாரிய டெண்டர்ல என்ன சொன்னாங்க, போன ஆட்சியிலையும் இப்படித்தான் நடந்தது, இப்படிதானே சொல்லிக்கிறாங்க. அப்ப நீங்க யாராவது கேட்டீங்களா? என்னங்க நீங்க வந்து உங்க மேல குறை சொன்னா நீங்க அவங்கள கேட்குறீங்களே, இதுதானே நடைமுறை. அப்ப அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தான் இது அப்ளை ஆகும். நாங்க மட்டும் கேள்வி கேட்போம், எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா அந்த மாதிரி யாருமே இல்லை தம்பி. இப்போ ரீசெண்டா வந்து திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் வந்து ராஜீவ் காந்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு, சீமான் அவருடைய பர்சனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருக்காரு. என்ன அதில் போட்டிருக்குன்னா,
இந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியாரின் திணிப்பு தான் ஆபத்தானது. இவர் வந்து அவர் RSSஐ விட கேவலமானவர், அவருடைய கைகூலி அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் பேசின வீடியோ ஒன்று நான் தரட்டா? இந்த திமுக தலைவர்களை பற்றி அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருந்தார், அந்த ஒரு படத்தில் வடிவேலு காமெடி வரும், அந்த மாதிரி பேசியிருந்தார் அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் RSSயோட கேவலமானவர் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இதே ராஜீவ்காந்தி அவர்கள் இதே நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருந்த பொழுது திமுக தலைவர்களை பத்தி, திமுகவை பத்தி பேசின வீடியோவை கொடுத்தா, அப்ப அதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எதை விட கேவலமானதுன்னு சொல்லுவீங்க? நாமளே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பேசிவிட்டு இன்னைக்கு சீமானை பத்தி குறை சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? எனக்கு புரியல சார். அவர் வந்து இப்போ பொய்யா பேசுறாரு, எங்களை மாதிரி இளைஞரோட வாழ்வு எல்லாம் கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க சேர்ந்திருக்கிறதா சொல்றாப்ல. அப்ப அன்னைக்கு பேசினதெல்லாம் எப்படி? சீமான் வந்து உங்களை ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேச சொன்னாரா? அவரை தலைவரா ஏத்துக்கிறீங்க, அவர் பேசினதை கேட்டு பார்த்தீங்களா இப்படி எல்லாம் சொல்றாரு, அப்படி எல்லாம் சொல்றாரு, ஏதோ நல்லா இருக்குது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி போனீங்க. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி நிறைய பேர் போறாங்க, ஏதோ ஒரு ஈர்க்கப்பட்டு. சீமான் அவர்கள் என்ன பல பேர் மேல ஈர்க்கப்பட்டு ஒரு கட்சியில போறாங்க, அப்புறம் நாளாவட்டத்துல இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெளில வராங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து ஈர்க்கப்பட்டு கட்சியில உறுப்பினர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் பேசி வச்சுக்கிறீங்களே. இது வந்து சீமான் சொன்னாரா? சீமான் கூட அந்த மாதிரி பேசினது கிடையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் பேசினார் இல்லையா, அந்த மாதிரி சீமான் அவர்கள் எங்கேயுமே பேசினது கிடையாது. இவரா தானே பேசினாரு. அப்ப இதுக்கு யாரை குறை சொல்லுவீங்க? இவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டாருன்னா இதுதானே. அப்ப அங்கேருந்து இங்க வந்த உடனே திமுகவில் வந்து வாழ்க்கையை சரியாகி விட்டதுன்னு அப்ப அன்னைக்கு பேசினதுக்கெல்லாம் என்ன சொல்வார்? இல்லை இன்னைக்கு வந்து பகிரங்கமா ஆமாங்க அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் ரொம்ப தப்பு, யார் பயத்தை கேட்டுக்கொண்டோ நான் அந்த மாதிரி இருந்து விட்டேன், அதனால ஒரு பொது மன்னிப்பு வழங்குங்கள் அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? அவர் பேசினதும் இருக்குது பொது வெளியில. அப்பப்போ வந்து அவரை பிடிக்காதவங்கலாம் அந்த வீடியோவை சுத்த விட்டுருப்பாங்க, பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அண்ணன் வைகோ பேசாததா? இப்போ வந்து நீங்க சீமான் அவர் பண்ணது வந்து எதுவுமே வந்து பெரிய தப்பா வந்து இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து 550 பேர் வந்து கட்சி விட்டு விலகி இருக்காங்க, சேலம் மாவட்டத்திலேருந்து சில மாவட்டங்கள்லேருந்து. அவங்க சொல்ற கருத்தும் வந்து அவர் பொய்யா பேசி இளைஞருடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாரு, ஆனால் நாங்கள் விலகி வரோம். இப்போ சமீபத்தில் 2 வாரம் முன்னாடி வந்து 1000 பேர் வந்து விலகி திமுகவில் சேர்றாங்க. இந்த மாசம் முழுக்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் விலகல். அப்படிங்கும்போது இது எதனால நினைக்கிறீங்க? சீமான் வந்து பொய்யே பேசலன்னோ இல்லை தப்பே பண்ணலன்னோ நான் சொல்லவே இல்லை. ஆரம்ப காலத்திலேருந்து அவர் அதைத்தான் பண்ணி நிற்கிறாரு, மாத்தி மாத்தி பேசி நிற்கிறாரு, இப்படித்தான் நான் சொல்லிட்டு வரேன். ஆனா இன்னைக்குதான் கண்டுபிடிச்சா மாதிரி இங்க ஜங்கு ஜங்குன்னு ஆடுறீங்களே, இதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த 550 பேர் 1000 பேர் 2000 பேர் அப்படின்லாம் சொல்றீங்க, அதுல எத்தனை பேர் உண்மையா அந்த கட்சியில இருந்து வெளில வந்தாங்க அதுவுமே நமக்கு தெரியாது. அடுத்தது மறுபடியும் என்னுடைய கேள்வி இதுதான், அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு இன்னைக்குதான் புரிஞ்சுது அப்படின்னா அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? தலைவரை நம்பி கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து யோசிக்கவே இல்லை, இன்னைக்குதான் யோசிக்கிறீங்களா? அந்த யோசனை திடீர்னு இன்னைக்கு எப்படி வந்தது? எனக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாளா தலைவர் சொன்னதெல்லாம் நம்பின்னு இருந்த நீங்க இன்னைக்கு மட்டும் அது உண்மையா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அப்ப இது திமுக சதி செயல் அப்படின்னு தான் பேச்சு. எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப திடீர்னு 550 பேர் 1000 பேர் வெளில வராங்கன்றீங்க. முதல்ல அந்த 1000 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருந்தாங்களா அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் ஆதாரம் ஏதாவது வேணும். இது பாருங்க, இந்த கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியில் சேருவது அப்படின்றதெல்லாம் வந்து காலங்காலம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு டெம்ப்ளேட் போறாங்களே சார், அதான விஷயம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்க திமுக அதிமுக அது மாதிரி கட்சிகள்லாம் கூட்டம் போடுவாங்க. போடும்போது அதான் நான் சொல்றது, இந்த எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 300 பேர் இந்த கட்சியில் சேர்ந்தனர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த 300 பேர் யாருன்னு போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்டோலாம் எடுத்து வைங்க. அதெல்லாம் போட்டோ எத்தனை பேர் வரும்னு தெரியாது. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க இருக்கவங்க அங்க இருக்கலாம், அங்க இருக்கவங்க எங்க இருக்கலாம், ஏற்கனவே கட்சியில வந்து சேர்ந்திருப்பாங்க, அவங்கள கூட கொண்டு வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப எலெக்ஷன் வந்து வரல, இனி ஒரு வருஷம் இருக்கு. ஏன் தோதான் ஈரோடுல நடக்குது இல்லை எலெக்ஷன், இடைத்தேர்தல் பாருங்களேன். இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் கொஞ்சம் காணாம போயிடும், மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் போது வரும். அதான் சொல்லிட்டேன், எலெக்ஷன் போது ஒரு டெம்ப்ளேட் இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன இப்போ 1000 பேர் இங்கேருந்து போறாங்க அங்கேருந்து இங்க போறாங்க அப்படின்றதுனால வந்து சீமானுடைய ஆதரவு ஒன்றும் இல்லாம போயிருமா? இல்லை இதெல்லாம் வந்து இந்த 1000 பேர் போனதுனால நாளைக்கு அவர் கட்சியை கழிச்சிட்டு போய் போறாரா? ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு, தனியா நின்று. மற்றவங்க மாதிரி கூட்டணியில நின்றுன்னு அவங்க தயவுல ஓட்டு வாங்கி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை சீமான். தனியா ஒத்தையா நின்று அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதை விட்டுட்டு 1000 பேர் போயிட்டாங்க, 2000 பேர் போனா 10,000 பேர் கூட போட்டாங்க. இல்லை, நீங்க 10,000 பேர் கூட போங்க, ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் போக போக வந்துன்னே இருப்பாங்க.
நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்களே பாருங்க, மானிமா அந்த இன்டர்ன்ஷிப் இங்க முடிச்சுட்டு திமுகவுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வராங்கன்னு போது அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இது எம்என்சி மாதிரியே ஆயிப்போச்சு, எம்என்எம்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி அண்ணன் சீமான் கட்சியில இருந்து இப்போ ராஜீவ் காந்தி நீங்க சொன்னீங்கல்ல, அவர் எங்கேருந்து போனாரு? அவர் கூட தான். அப்புறம் இது மாதிரி அங்கே இருப்பாங்க, அப்புறம் அங்கேருந்து அவங்க போவாங்க. அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் தம்பி, மேலே போக போக பேப்பரை போட்டு ஆட்ரிஷன் ரேட்னு சொல்லுவாங்க, பேப்பரை போட்டு போவாங்க. இவங்க புதுசாக ஆள் எடுப்பாங்க, பேப்பரை போட்டு போவாங்க, ஆள் எடுப்பாங்க. அதனால கம்பெனியெல்லாம் ஒன்றும் நின்றுறாது. ஒரு சமயத்தில் 10 பேர் 20 பேர் போகிறது வந்து நடக்காது இல்லை, அதுதான விஷயம். 10 பேர் நாங்கள் 1000 பேர் கூட போங்க, இதைத்தான் நான் சொல்கிறேன். 1000 பேர் போனீங்கன்னா வரத்துக்கு 1000 பேர் இருக்காங்க. அதனால சீமானெல்லாம் வந்து நீ இந்த 1000 பேர் போயிட்டதுனால அவரை நாங்கள் அசிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிப்பு தான் வரும். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கட்சிகளான எந்த கட்சிகளுமே வந்து போட்டியிட தயங்கும் போது சீமான் அவர்கள் மட்டும் நிற்கிறாரு, போட்டியிடறாரு. இதை பற்றின உங்களுக்கு பார்வை என்ன சார்? ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது போட்டியிட வேண்டும். அது அதிமுக சில காரணங்களுக்காக ஒதுங்கி இருக்கலாம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதிமுக போட்டியிட மாட்டார்கள்னு, பாஜக போட்டியிட வேண்டும், போட்டியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க போட்டியிடலை. இப்போ இது வந்து அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை ஈரோடு அதே இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை வாங்கினா கூட பார்த்தீங்களா, ஏன்னா நிச்சயமா வரும். அதிமுக பாஜக வாக்குகள் அங்கே தான் இருக்குது. அந்த வாக்குகள் அப்படியே திமுக போயிட போகிறது கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நாத்தாக்காக்கு வந்துருச்சுனாலே அப்போவே அவர் வந்து ஜெய்காட்டா கூட வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்த்தீங்களா, நீங்களாம் இவ்வளோ பேசினீங்களே, அதையும் மீறி நாங்கள் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது இன்னைக்கு திமுகவுக்கு அங்கே அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை 2 கட்சியும் போட்டி போட்டு இருந்தால் இருக்கிறத விட அதிகமான நெருக்கடி. அவங்க போட்டி போட்டிருந்தா கூட ரைட்டு, அவங்க ஏற்கனவே இருக்க கட்சிகள் அது வந்து வாக்கு சதவீதம் ஏறும் குறையும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒதுக்கிட்ட பிறகு நாத்தாக்கா மட்டுமே போட்டிட்டு போன தடவையை விட அவங்க ஒரு அதிகமாக ஒன்றும் வேணாங்க, ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாலே வந்து இந்த திமுகவுக்கு பெரிய அடின்னு தான் அண்ணன் சொல்லுவார். அது என்ன பண்ண போறீங்க? ஸோ இது சீமானை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, இது நல்ல ஒரு மூவ் அப்படின்னு தான் பார்க்குறேன். அண்டு வாக்குகள் அதிகமாக வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ திமுக என்ன சொல்லுவாங்க? அதுவும் இந்த பெரியார் பற்றி இவர் பேசுறாரு, இதைத்தான் நாங்கள் பெருசாக பேச போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவர் வாங்கிட்டாருன்னா அப்போ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்றத மாதிரி ஆயிடுது. அதுதான் சொன்னேன், திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்படி சீமானால திமுகவுக்கு நெருக்கடி நிச்சயமா. அவங்க கிட்ட தோத்து போனா கூட பரவாயில்லைங்க, தோத்து போறது கிடையாது, இப்படியும் ஜெயிக்க போறாங்க. பட் இவங்க கிட்ட இவரை இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. ஏன்னா இப்ப அந்த பெரியார் இஷ்யூ தான் அங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஈரோடு வேற அது அப்படி இருக்குச்சு, அப்படி இருக்குச்சு. அங்கேயே வந்து இவ்வளவு தூரம் பேசியும் நான் வந்து அதிக வாக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வாங்க தான் போறாரு. அப்போ உங்களுடைய அந்த கேள்விகள் அதெல்லாம் வந்து எடுபடலன்னு தானே அர்த்தம். முதல்ல வந்து சொல்லியிருந்தாரு இடைத்தேர்தல் பத்தி பேசல, டேரக்டா சட்டமன்றத்தை பத்தி பேசியிருந்தாரு. எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் கடுமையான போட்டி, கண்டிப்பா ஜெயிச்சு 200 தொகுதிகள் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த விஷயம் சொல்றாரு? மற்ற கட்சிகளை வந்து ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாரு? அங்கீகாரம் அப்படின்றது தேர்தல் கமிஷன் தான் கொடுக்கணும், மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது. இல்ல இவங்களுக்குள்ளேயே போட்டிங்கும் போது ரைட்டுங்க. அப்போ இவங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்னு சொன்னா அப்ப இனிமே யாரும் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை அப்படின்னா பாஜக வந்துரும் சொல்லக்கூடாது, அதிமுக வந்துரும் சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன சொல்றீங்க? எது நடந்தாலும் அது கூட்டணி கட்சிகளாகட்டும் இல்லை இவங்களாகட்டும் பாஜக வந்துரும், அதனாலதான் நாங்க இது மாதிரி பண்றோம் இப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க போட்டியே திமுக அதிமுக தான், பாஜக இங்க கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னும் போது அதிமுக வந்துரும் அப்படிதானே சொல்லணும். அப்ப நீங்க அங்க பேசுறது ஒண்ணா இருக்கு, ஆனா நிலைமை வேற மாதிரி இருக்குல்ல. அப்ப இனிமே யாரும் சொல்லாதீங்க பாஜக வந்துரும், யாரும் பேசக்கூடாது. பாருங்க, கூட்டணி கட்சிகள் நீங்கெல்லாம் வந்து கூட்டணியில ஒத்துமை இல்லைன்னா அதிமுக வந்துரும் அப்படியே சொல்லுங்க. பாஜக வந்துரும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க தான் ஒண்ணுமே இல்லையே, நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்ட்டீங்கல்ல. அப்புறம் அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஐபிஎல் வேணாம், இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்டே வச்சுப்போம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல இந்தியா டீம் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் அதை இப்போ யாரும் மதிக்கிறதே கிடையாது, ஜிம்பாப்வே அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நெதர்லாண்ட்ஸ் ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன், அடி வாங்கின்னு போவாங்க. கனடா ஒரு டீம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு டீமே இல்லைன்னும் போது நீங்க வந்து பாருங்க, எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா பா ஒழுங்கா ஆடணும்பா, இல்லாட்டா நெதர்லாந்து கப்படிச்சிருவான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன யோசிப்பாங்க? ஏய்
அவங்க தான் ஒண்ணுமே இல்லை சொத்த டீம்ன்ற, அப்புறம் நெதர்லாந்து உள்ள வந்துரும் சொல்லி நிற்கிற. கேப்பமா மாட்டோமா? அந்த மாதிரி பாஜக ஒண்ணுமே இல்லைன்னா பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லாதீங்க. எப்ப நீங்க பாஜக உள்ள வந்துரும் இதை சொல்லியே நீங்க பண்ணிருக்கிறீங்களோ அப்பவே போட்டி வந்து உங்களுக்கும் பாஜகவுக்கும் தான். அதை வெளில காமிச்சிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு இவருதான்ப்பா போட்டி இப்படி சொல்லி நிக்கிறீங்க, அப்படிதான் அர்த்தம். இப்ப அவங்க வாங்கின பர்சன்டேஜே வந்து நாடாளுமன்றத்துல வந்த பர்சன்டேஜ் தான், சட்டசபை வந்து வேற, இங்க வந்து அதிமுக முன்னிலை வரும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. நீங்க என்ன ஒண்ணா சொல்லிட்டு போங்க. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் பாஜக வந்துடும் சொல்லுவோம், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்துடும் சொல்லுவோம், அப்படியாவது ஒத்துக்கிறீங்களா? நாடாளுமன்ற பர்சன்ட் அதிகமா வராங்க, சட்டமன்றத்துல இருந்து திமுக அதிமுக. அப்ப என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது மட்டும் ஐயோ இல்லைன்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அசம்பிளி எலெக்ஷன் போது அதிமுக வந்துடும் இப்படிதான் சொல்லணும். சொல்லுவீங்களா? அவ்வளவுதான் அப்படின்னு வந்து ஒரு பவுண்டரி போடுறாங்க. நான் சொல்றேங்க, பாஜகவுடைய பவர் அவ்வளவுதான், அசம்பிளியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது அப்ப இனிமே வரப்போறது அசம்பிளி எலெக்ஷன் தானே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29 தானே வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும்? பாருங்க, அதிமுக உள்ள வந்துடும் அப்படியே சொல்லுங்க, பாஜக உள்ள வந்துடும் யாரும் பேசக்கூடாது. செய்வீங்களா? உங்களுக்கே தெரியுது, சிரிக்கிறீங்க, அது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு. அப்ப எப்ப நீங்க பாஜக வந்துடும் சொல்லி நிக்கிறீங்களோ அப்ப பாஜக பார்த்து தானே நீங்க பயப்படுறீங்க. சின்ன குழந்தையில அவங்க அம்மா அவனுக்கு சோறு ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க? டேய் 3 கண்ணை வந்துருவான் அப்படின்வாங்க. அது இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப 3 கண்ணனை பார்த்து தானே நீங்க பயப்படுறீங்க. வேற யார் வந்தாலும் பயப்பட போறது இல்லை. இப்ப யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ் தான் அர்த்தம். அப்ப இனிமே பாஜக வந்துடும் சொல்லாதீங்க. ஆர் எல்ஸ் வந்து அதிமுக தான் எங்களுடைய பிரதான எதிர்கட்சி, அதையாவது சொல்லாதீங்க. ரெண்டுத்துல எதையாவது ஒன்று சொல்லுங்க. ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்லியிருந்தீங்கன்னா கான்ட்ராவா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.